السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أطعموا الجائع أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணேசக்குரியவர்களே, இந்த உலகம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதகுலம் இந்த உலகத்திலே இன்பத்தோடு வாழ்வதற்கான வேண்டி ஏராளமான அருட்கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறான். அவன் அப்படி வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலே அடிப்படையான ஒன்று, இந்த மனிதன் உயிர் வாழ தேவையான உணவு. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் மாத்திரமின்றி எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானதாக இருக்கக்கூடிய உணவு வளங்களை ஏற்கனவே இந்த துன்யாவிலே இந்த பூமியிலே ஏற்படுத்தி இருப்பதாக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த உயிரினங்களிலேயும் கூட யாரும் நமது உணவுகளை ஏற்பாடு செய்து கொண்டு நாம் இந்த பூமியிலே பிறப்பதில்லை. உதாரணமாக மீன் வகைகளிலே ஒன்று கடலிலே வாழக்கூடிய திமிங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன் வகையை சார்ந்த ஒரு உயிரினம் ஒரு நாளைக்கு 32,000 கிலோ எடையுள்ள உணவை அது உட்கொள்கிறது. ஒரு திமிங்கலம் 32,000 கிலோ எடையுள்ள, அதாவது அதற்குரிய உணவான மீன்களை அது உண்டு கொண்டிருக்கிறது தினந்தோறும். என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரினம் மாத்திரமின்றி பல கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவளித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வல்லமை மிக பெரிது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அத்தகைய அந்த உணவு என்பது நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் அருட்கொடை. அதை சிந்தித்து உணர்ந்த நாம் இந்த துன்யாவிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் முழுவதுமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் இப்படி பேசுவார், வகையின் மின் தாப்பத்தில் லா தஹ்மிலு ரிஸ்கஹா. எந்த ஒரு உயிரினமும் சரி அதற்குரிய உணவை அது சுமந்து கொண்டிருப்பதில்லை. அல்லாஹ் யர்சுகுஹும். அந்த உயிரினங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அல்லாஹ்வாகிய நான் தான் உணவளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே இப்படி பேசுவார். அதே போல இந்த மனிதனுடைய வாழ்விலே தேவையான அனைத்தையும் அவனது அருள்முறை குர்ஆனின் மூலமாக வழிகாட்டக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உணவு என்று சொல்லக்கூடிய அருட்கொடையை பற்றியும் அது தன்னுடைய எவ்வளவு பெரிய வல்லமை என்பதை பற்றியும் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்பதாக நம்முடைய நலனை கருதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாகுபடுத்தி அருள்முறை குர்ஆனிலே
ஏராளமான விஷயங்களை விவரித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலிலே இந்த உணவு அல்லாஹ்வுடைய அருட்கொடை. உணவினுடைய முதல் மூலக்கூறாக நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நீரை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீரின்றி அமையாத உலகு என்பதாக சொல்வார்கள். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அதை உற்பத்தி செய்ய நமக்கு நீர் தான் மிக முக்கியமானது. அந்த நீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து நமக்கு மழையாக இறக்கி அருளுகிறார். அந்த மழைதான், அந்த மழையினுடைய நீர் தான் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உணவு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார். இந்த மழை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே மனிதன் மாத்திரமின்றி வேறு எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாமல் ஆகிவிடும். இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை இறக்கி நிலத்திலே விளைச்சல்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய அடியார்களுக்கும் தன்னுடைய படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார். وما انزل الله من السماء من رزق فاحيا به الارض بعد موتها. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான், வானிலிருந்து இறக்கிய அந்த மழை அதன் மூலமாக எதுவுமே முளைக்காமல் இறந்து கிடந்த இந்த பூமியை நாம் உயிர்ப்பித்திருக்கிறோம். உயிர்ப்பித்து மழையின் மூலமாக அதற்கு நாம் உயிர் கொடுத்து அதிலே பல விளைச்சல்களை விளையச் செய்கிறோம். சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதில் சான்று இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயாத்துல் கௌமி யாக்கிலூன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய பொருளை தன்னுடைய அடியார்களுக்கு மிக பெரும் உபதேசமாகும். தான் வழங்கக்கூடிய உணவு என்பது ஒரு அருட்கொடை என்பதை விளங்கிக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை சொல்லி காண்பிக்கின்றார். அடுத்து இன்னொரு இடத்துல வானத்திலிருந்து நாம் மழையை இறக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மழையை இறக்கி அதன் மூலமாக தாவரங்களை ஜோடி ஜோடியாக நாம் வெளிப்படுத்துகிறோம். அதன் மூலமாக உங்களுக்கு நாம் உணவு என்று சொல்லக்கூடிய அருட்கொடையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக தன்னுடைய அடியார்களை, தன்னுடைய படைப்பினங்களில் உயர்ந்த இந்த மனித சமுதாயத்தை சிந்திக்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உணவுடைய அடிப்படைகளை பாருங்கள், எப்படியெல்லாம் பலவிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ருசியிலே, சுவையிலே நாம் சுவைத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சுவையை தருகிறது. தானியங்களுடைய சுவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதை சொல்லுவான், ஒவ்வொரு அன்ஷஅ ஜன்னாத்தின் மஅரூஷாத்தின் வகைர மஅரூஷாத். கொடிகளிலே படரக்கூடியது, கொடிகள் அல்லாமல் உங்களுக்கு விளைத்து தரக்கூடிய கொடிகள் அல்லாததும் இருக்கிறது. பேரிச்ச வந்த திராட்சை பழங்களை அல்லாஹ் சொல்லுகிறார். அடுத்து நகல் பேரிச்சம்பழம், விளைச்சல்கள், முகத்தளிப்பன், மாறுபட்ட பல விளைச்சல்களை இந்த பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு தருகிறோம். ஆலிவ், அதே போல ஒரு ரும்மான், மாதுளம்பழம் என நிறைய குழுவின் சமரிதி இதா அஸ்மர, உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய பல வகையான பழங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் உண்ணுங்கள், அழகிய முறையில் சுவைத்து உண்ணுங்கள். வல துஸ்ரிஃபு, ஆனால் எதையுமே வீணாக்காதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீணடிக்கக்கூடிய வீண்களையும் செய்யக்கூடியவர்களை தான் நேசிப்பதில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். وفي الارض قطع متجاورات وجنات من اعناب, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அருகருகே ஒரே நிலமாக இருக்கும், அருகாமையில் இருக்கக்கூடிய
வெவ்வேறு மரங்களை நாம் பார்க்க முடியும். அதிலிருந்து விளையக்கூடிய வெவ்வேறு பழங்களை நாம் பறித்து ருசிக்கின்ற பொழுது அதனுடைய ருசிகளை தனித்தனியாக நாம் ருசித்து நாம் உண்ண முடியும். அது எப்படி? எல்லா தோட்டத்திற்கும் ஒரே நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுக்கும் ஒரே நீரைத்தானே ஊற்றுகிறோம். ஆனால் விளையக்கூடிய மரங்கள் மாம்பழத்திலே நாம் இனிப்பான அந்த பழத்தை பெற்றுக் கொள்கிறோம். புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புளிய பழம் அதை நாம் புளிப்பானதாக பெற்றுக் கொள்கிறோம். பாகற்காயில இருக்கக்கூடிய அந்த கசத்தை அருகாமையில இருந்தாலும் ஒரே நீரைத்தான் ஊற்றுகிறோம். ஆனால் பல வகையான பல ருசிகள் கொண்ட உணவை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோமே. இதிலே சிந்திக்கக்கூடிய சமுதாயம் அவர்களுக்கு நிச்சயமாக இதிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறார். தன்னுடைய வல்லமையினுடைய தன்னுடைய குதிரத்தினுடைய ஒவ்வொரு சான்றுகளும் இதிலே பதிந்து கிடக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை சிந்திக்கும்படி தூண்டுகிறார். அந்த மனித சமுதாயத்தை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் ஒரே விதமான தாவரத்தை கடைசி வரை உண்ண வேண்டும் என்றில்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான இறைச்சிகளையும் உண்ணுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகிய உடல் அமைப்பை தந்திருக்கிறார். இலகுவானதையும் உண்ணுகிறோம், கடினமானதையும் உண்ணுகிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடலிலே அதை செலுத்தக்கூடிய ஒரு அழகிய உறுப்புகளை தந்திருக்கிறார். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மனித சமுதாயம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். ஒருவல்லதி சஹரல் பஹர லிதகுலு மின்ஹு லஹ்மன் தரியா. அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் கடலில் இருந்து புத்தம் புதிய இறைச்சியை நீங்கள் உண்பதற்காக வேண்டி நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். தினந்தோறும் விதவிதமான பல்லாயிரக்கணக்கான எடை கொண்ட மீன்கள் உயிரோடும் அது ஒவ்வொரு வீடுகளிலேயும் நாம் வாங்கி அதை சமைத்து உண்டு கொண்டிருக்கிறோம். அதை அல்லாஹ் சொல்லுகிறார், லஹ்மன் தரியா. அது ஒரு அழகிய புதிய இறைச்சியை தினந்தோறும் நீங்கள் உண்ணுவதற்காக வேண்டி நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு வர அல்லக்கும் தஷ்குரு, இவைகளெல்லாம் நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், உங்களுக்கு உணவாக நாம் தினந்தோறும் தந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்காக வேண்டி என்றெல்லாம் பல இடங்களிலே அல்லாஹ்வினுடைய அருள்முறை வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தினால் தன்னுடைய வல்லமையினால் உலகிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடை என்று சொல்லக்கூடிய இந்த உணவை வணங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில உணவுகளை தடையில் செய்திருக்கிறார். அதை உண்ணுவதை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். எண்ணற்ற உணவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி அளித்திருந்தாலும் ஒரு சில உணவுகளை நமக்கு அது கூடாது, நம்முடைய உடலுக்கு அது ஆகாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு சில உணவுகளையும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். அதிலிருந்து நான் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, தானாக செத்த பிராணிகளை உண்ணுவதை நாம் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், வத்தமு, இரத்தத்தை உண்ணக்கூடாது, ஹராம் என்பதாக சொல்லுகிறார். லஹ்முல் ஹின்ஸீர், பன்றி இறைச்சியை உங்களுக்கு நாம் ஹராமாக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு தடை செய்திருக்கிறேன், மீறி நீங்கள் உண்டால் நீங்கள் பாவத்தாளி பாவிகள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆனின் மூலமாக எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எது ஹலால் ஹராம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். எண்ணிக்கைக்குரியவர்களே, தானாக மேலிருந்து ஏதாவது மலையிலிருந்து உருண்டு உளுந்து செத்தது என்று சொன்னால் அதையும் உண்ணக்கூடாது. அதே போல கொம்பினால் முட்டி ஏதாவது இறந்திருந்தால் அதையும் உண்ணக்கூடாது. அதே போல வேட்டையாடக்கூடிய பிராணிகள் கடித்து அது மரணித்திருந்தால் அதையும் உண்ணக்கூடாது. இவைகளெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில்
இதை உண்ணக்கூடாது என்பதாக தடை செய்திருக்கிறார். இது ஒரு பாவமான செயல் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு வகையான உயிரினங்களை உண்ணுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து அதை நாம் உங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறோம் என்பதாக சொன்னாலும், இது போன்ற ஒரு சில விஷயங்கள் தானாக செத்ததை உண்ணக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். அறிவியல் விஞ்ஞானிகள் அருள்முறை குர்ஆனுடைய வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து இந்த அளவிலே சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி முடிவு அருள்முறை குர்ஆன் சொன்னது சரி என்பதாக ஒப்புக்கொள்கிறார்கள். தானாக செத்ததிலே இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். தானாக செத்துவிட்டால் அந்த இரத்தம் ஆங்காங்கு அப்படியே படிந்துவிடும். ரத்தத்தோடு அந்த இறைச்சியை உண்டால் இந்த மனிதனுக்கு பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும் என்பதனால் தான் நீங்கள் ஹலாலாக உயிரினங்களை அறுத்து பறையிட்டு அந்த இரத்தத்தை எல்லாம் வெளியே நீங்கள் ஓட்டிவிட்டு பிறகு சுத்தமான இறைச்சியை உண்ணுங்கள், அது உங்களுடைய உடலுக்கு நல்லது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்து தானாக செத்த பிராணியை உண்ணாதீர்கள் என்பதாக சொல்கிறார். அடுத்ததாக இரத்தத்திலே பலவிதமான பாக்டீரியாக்கள், பலவிதமான நச்சு உயிரினங்கள் இருக்கிறது. அதன் மூலமாக அந்த ரத்தத்தை நாம் உண்டால் உடல் அளவிலே நாம் பாதிக்கப்படுவோம் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரத்தத்தையும் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறார். அது நம்முடைய உடலிலே சேர்ந்து விட்டால், ரத்தத்திலே சேர்ந்து விட்டால் பலவிதமான தீய கெட்ட கிருமிகளின் மூலமாக நாம் பல உபாதைகளுக்கு உள்ளாகுவோம் என்பதாக மருத்துவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அறிஞர்கள், விஞ்ஞான அறிஞர்கள் இன்றும் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொன்றையும் புதிதாக கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அருள்முறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி தந்துவிட்டார். பன்றி இறைச்சி கூடாது, உண்ணவே கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறார். அறிவியல் உலகம் ஏன் உண்ணக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை சிந்திக்கிறார்கள். அறிவுபூர்வமாக அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த நாடப்புழுக்கள் என்று சொல்லக்கூடியவை மனிதனுடைய உடலிலே சேர்ந்து விட்டால் பலவிதமான நோய் பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதாக, மனிதனே நீ இந்த பன்றியினுடைய இறைச்சியை உண்ணாதே என்பதாக இன்று அவர்கள் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக முடிவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை இந்த மனிதன் உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்பதை என்றோ இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக தன்னுடைய அதிகாரிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லித் தந்துவிட்டான் என்று சொன்னால், எதையெல்லாம் உண்ண வேண்டும் ஹலால் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறானோ அத்துணையையும் தான் அருட்கொடைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறான். எண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய அந்த ஹலாலான உணவுகளைத்தான் குலு வஷ்ரபு, நீங்கள் ஹலாலான உணவுகளை உண்ணுங்கள், பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். பெருமைக்காக வேண்டியும் பண புகழுக்காக வேண்டியும் மற்றவர்களுக்கு மத்தியிலே பாராட்டு பெறுவதற்காக வேண்டியும் விதவிதமான உணவுகளை உங்களை மீறியும் நீங்கள் அதிகமாக சமைத்து அதை வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். உங்களுக்கு போக மிச்சம் உள்ளதை மற்றவர்களுக்கும் உண்ண கொடுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் என்று சொன்னால் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலமும் விரும்புவதில்லை என்று அருள்முறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தினந்தோறும் எப்பொழுதெல்லாம் நாம் அருள்முறை குர்ஆனை ஓதுவதை கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை உபதேசமாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எண்ணிக்கைக்குரியவர்களே, குலூமின் தொய்யிபாத்தி, உங்களுக்கு நாம் சுத்தமாக எதையெல்லாம் தந்திருக்கிறோமோ, மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு உணவாக எதையெல்லாம் தந்திருக்கிறோமோ அதை உண்ணுங்கள். அதே போல உண்ணக்கூடாது என்பதாக நான் உங்களுக்கு எதை தடை செய்திருக்கிறானோ அதை உண்ணாது அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி உண்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறார், அலைக்கும் ரதபி, நான் எதை உண்ண சொல்லியிருக்கிறேனோ அதை உண்ணுங்கள், எதை உண்ணக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறேனோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள், உண்ணாதீர்கள். அப்படி உண்டால்
என்னுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய உணவை நமக்கு ஒரு அழகிய அருட்படையாக நமக்கு தந்திருக்கிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்இமு அல் ஜாயிஅ, நீங்கள் உண்டு விட்டால் உண்ணாமல் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உண்ணக் கொடுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் உண்ணக் கொடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், பெண்மைக்குரியவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஹலால் ஹராமை பேணி நடந்து விட்டார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்முறை குர்ஆனிலே சொல்லாத எத்தனையோ விஷயங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். இதை உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது, எது உண்டால் நமக்கு உடலுக்கு நல்லது, எதை நாம் உண்ணாமல் விட்டுவிட்டால் அதுவும் நமக்கு உடலுக்கு நல்லது என்பதை எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உண்டு காண்பித்திருக்கிறார். சுன்னத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அருமை நாயகத்தினுடைய ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். முதல்ல வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம எல்லோருமே வளமையாக கொண்டிருக்கிறோம், இறைச்சியை உண்ண வேண்டும் என்பதாக வளமையாகவே கொண்டிருக்கிறோம். என்னைக்காவது யாராவது ஒரு வீட்டுல இந்த கீரை இருக்குது இல்ல, மத்த நாள்லாம் சாப்பிடுவோம், வெள்ளிக்கிழமை சாப்பிட்டுருக்கோமா? நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை நாங்க கீரையே சாப்பிட மாட்டோம், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இடத்துல ஒரு சில பழக்கங்கள் இருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே பார்க்க முடியும். கீரை தண்டு இருக்குது இல்ல, அதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்றான். அவங்களும் அந்த கூட்டத்தாரோடு இருக்கிறான். வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும், எங்களுக்கு பெருநாள் போல, நாங்கள் எல்லோரும் மிக சந்தோஷமாக ஆகிவிடுவோம். அப்ப எங்களுக்கு மத்தியில் ஒரு வயதான மூதாட்டி அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க சொன்னா, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா உசூலு சில்க், அதாவது கீரை தண்டு கீரை தண்டு இருக்குது இல்லையா, அதை அவர்கள் முடித்து போட்டு என்ன செய்வாங்க, அதுல ஹப்பாத்து மின் ஷஈர், அந்த வார்கோதுமை, அதையும் இந்த கீரை தண்டையும் போட்டு நல்ல கடந்து எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாங்க தொழுதுக்கு வருவோம், தயாரா வச்சிருப்பாங்க சுட சுட. நாங்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து அந்த மூதாட்டுடைய வீட்டில வந்து நாங்க சாப்பிடுவோம். வெள்ளிக்கிழமை கீரைத்தண்டை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டார்கள் என்பதை புகாரி ஷரீஃபிலே பார்க்க முடியும். எதை உண்ண வேண்டும், எதை உண்டால் நம்ம உடலுக்கு நல்லது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வார்த்தைகள் மாற்றமின்றி தன்னுடைய வாழ்க்கையையும் நமக்கு மிக அழகிய உபதேசமாக தந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த நல்ல குணம் என்ன? நம்மிடத்தில் அப்படியே ஆப்போசிட், நேர் ஆப்போசிட். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மா ஆதம் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமன் கத், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட எந்த உணவையும் குறை சொன்னதில்லை. நம்ம சாப்பிடும் போதெல்லாம் குறை சொல்லுவோம், எதற்கு எடுத்தாலும் குறை சொல்லுவோம், அது சுன்னத்துக்கு மாற்றமான செயல். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு முறையும் கூட எந்த உணவையும் அவர்கள் குறை சொன்னதே கிடையாது. இனிஸ்தஹாஹு அக்கலஹு, பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கரிஹு தரக்கம், பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருவாங்க, அவ்வளவுதான். குறை சொல்வதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தியதில்லை என்பதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அதே புகாரி ஷரீஃபிலே நாம் பார்க்க முடியும். அதே போல ஏதாவது ஒரு உணவு அவங்களுக்கு முன்னால விருப்பமாக அல்லது பரிசாக கொண்டு வரப்பட்டாலும் அல்லது சமைக்கப்பட்டாலும் இது என்ன உணவுன்னு தெரிஞ்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. யார் கொண்டு வந்தா, எங்கிருந்து வந்துச்சு, இது என்ன உணவுன்னு தெரிஞ்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நாம இல்லாம இப்பொழுது ரொம்ப லேட்டஸ்டா இப்பெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, பிரயாணத்துக்கு செல்லும் பொழுது அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதே இப்பொழுது பழக்கமாயிட்டு ஆர்டர் செய்து சாப்பிடுகிறோம். வெளியிருந்து வரக்கூடிய உணவு எங்கிருந்து வருகிறது, அது ஹலாலா ஹராமா நமக்கு தெரியுமா?
போகக்கூடிய வழியில ஏதாவது ஒரு பெரிய கடையை பார்க்கிறோம், போய் நான் மாமிசங்களை சர்வ சாதாரணமாக வாங்கி உண்டு கொண்டிருக்கிறோம். அது என்ன கறின்னு தெரியுமா? எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா? அது ஹலாலாக அறுக்கப்பட்டதா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதா என்பதாக நாம் சிந்திப்பது கிடையாது. ஆனால் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் சரி சமைக்கப்பட்டு முன்னால் கொண்டு வரப்பட்டால் இது என்ன உணவு, எங்கிருந்து வந்திருக்கிறது, யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது ஹலாலா ஹராமா என்பதாக எல்லாம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராய்ந்த பிறகுதான் அதில் கை வைப்பார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை அது. அதுவும் நம்முடைய ஒரு சுன்னத்தாக நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதிமுக்கியமாக பிரயாணங்களிலே வெளியே சென்றால் முடிந்த அளவிற்கு நாம் வெஜ்ஜான உணவுகள், காய்கறி உணவுகளை சாப்பிடுவது என்பதுதான் சாலை சிறந்தது. இல்லை எனக்கு அந்த சுவாசம் தான் வேண்டும் என்பதாக, மாமிசத்தினுடைய சுவாசம் தான் வேணும் என்பதாக நாம் அடம்பிடித்தோம் என்று சொன்னால் முடிந்த அளவு மீன் உணவுகளை கூட உண்டு கொள்ளலாம். கறி உணவுகளை முழுவதுமாக தவிர்த்து விடுங்கள். ஹராம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலிலே சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து நாம் வெளியே சென்றால் உண்ணக்கூடிய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்னை மைமுனா அம்மை அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் அம்மா போன்ற சஹாபாக்கள் வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு பரிமாறுவதற்காக கொண்டு வந்து வைக்கப்படுது. ஒரு கறி சமைச்சு கொண்டு வைக்கப்படுது. அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றொன்றாக பார்க்கிறார்கள். அப்ப அந்த கறியை பார்த்துட்டு எப்பொழுதும் போல சாதாரணமான கறிதானே நினைச்சுக்கிட்டு கை வைக்க போறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய சமையலுக்கு உதவி செய்த பணிப்பெண்கள்லாம் நிற்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அது என்ன கறி தெரியுமா என்பதாக உள்ள இருந்து சத்தம் விட்டு கேட்கிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைக்கல, கையை கொண்டு போயிருக்கிறாங்க அந்த நேரத்துல. அப்ப அந்த பெண்களே சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அது அவ்வப், அதாவது உடும்பு கறி சமைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருப்பது அது உடும்பு கறி என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே நீட்டிய கையை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கிக் கொண்டார்கள். அதை தவிர மற்றதை உண்டு விட்டு எழுந்திருத்து விட்டார்கள். அப்ப கையை எடுத்ததை பார்த்த உடனே காலித் இப்னு வலீத் அவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இங்க கையை நீட்டுனீங்க, அது உடும்பு கறி சொன்ன எடுத்துட்டீங்களே, சாப்பிடக்கூடாதா, ஹராமா கேட்டாங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராம் இல்லையே, ஹராம் இல்லை, ஹராம் இல்லை, எனக்கு இப்பொழுது மனம் வரவில்லை உண்ணுவதற்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்துக்கிட்டாங்க. அதே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உடனேயே காலித் இப்னு வலீத் அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த உடும்பு கறியை உண்டார்கள். அவர்களே இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு உணவு நமக்கு பிடிக்குது என்று சொன்னால் அதை உண்டு கொள்ளலாம், பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் குறை சொல்லாமல், அதாவது மற்றவர்கள் உண்ணுவதாக இருந்தாலும் அவர்களில் உண்ண விடாமல் தடுக்கக்கூடிய வார்த்தைகளை வெளி செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணக்கூடிய சபையிலே இது போன்ற உணவுகள் ஒவ்வொன்றும் வைக்கப்படுகின்ற பொழுது அதை அறிந்து கொண்டு உண்டார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக அத்தல்பீனா என்று சொல்லக்கூடிய பால் பாயாசம். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களை ஒன்று கூட்டிக் கொண்டு சமைத்து எல்லோருக்கும் மத்தியிலே அதை பரிமாறுவார்கள். அதே போல தரீத் என்று சொல்லக்கூடிய தக்கடி என்பதாக சொல்லுவோம், அது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சமைத்து கொண்டு வந்து வைக்கப்படுது. அந்த தரீத் என்று சொல்லக்கூடிய தக்கடி கொண்டு வந்து வைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதையே தேடுறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு எப்பவும் கூட இருப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு பக்கத்துல இருந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு வேகமா வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அவளுக்கு தேடினாங்க. நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தக்கடி குழம்பிலே சுரைக்காயால் செய்யப்பட்ட அந்த குழம்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரைக்காயை தேடினாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சுரைக்காயை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த சுரைக்காய் ரொம்ப பிடிக்கும் போல, அதனால நான் கடைசி வரை
சுரைக்காய் எங்கு பார்த்தாலும் நாம் உண்ணால் விட மாட்டேன். சுரைக்காய் உண்ணுவதை நான் வளமையாக்கி கொண்டேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். இப்படி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உணவையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளாக இருக்கக்கூடிய உணவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து ரசித்து உண்டார்கள். அதற்கு தகுந்தவாறு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல நாம் மட்டும் உண்ணுவதின்றி மற்றவர்களுக்கும் உண்ண கொடுத்து உயிரினங்களுக்கும் உண்ண கொடுப்பதனால் அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை பெற முடியும். அல்லாஹ்விடத்திலே நிறைய நன்மைகளை பெற முடியும். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய பெயர் என்ன? அவங்க பேர் அப்து ஷம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? அப்து ஷம்ஸ். அப்து ஷம்ஸ்னா சூரியனுடைய அடிமைன்னு சொல்லி பேர் இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஈமான் கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சூரியனுடைய மகன் இல்லப்பா, அப்துர் ரஹ்மான், நீ அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பெயர் வச்சாங்க. அவங்க பேர் அப்துர் ரஹ்மான். அதிகமான எந்த ஹதீஸ்களை எடுத்தாலும் முதலிலே பெயர் பெறக்கூடியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான். அவங்க பேர் அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் அவர்கள் பூனைகளோடு நிறைய விளையாடுவாங்க. பூனைகளுக்கு உணவு கொடுப்பதை வளமையாக கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு தடவை நல்ல பார்த்துதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உணவு கொடுப்பதை பார்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே, நீ இந்த பூனைக்கு அதனுடைய தந்தை எப்படி உணவு கொடுக்குமோ அதே போல கொடுக்கிறீர்கள். பூனையினுடைய தந்தை போன்று கொடுக்கிறீர்கள். அபூ ஹுரைரா, ஹுரைரா என்று சொன்னால் பூனை என்பதாக பொருள், அபு என்று சொன்னால் தந்தை என்பதாக பொருள். பூனையினுடைய தந்தை போன்று கொடுக்கிறார் என்பதாக அருமை நாயகம் சொன்ன அந்த வார்த்தை இந்த அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு போச்சு. அதற்கு பிறகு தன்னுடைய பெயரையே அபூ ஹுரைரா என்பதாகவே அழைப்பதை அவர்கள் வளமையாக கொண்டு விட்டார்கள். ஒரு பூனைக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக அருமை நாயகத்தினுடைய நாவினால் ஒரு அழகிய பட்ட பெயரை நான் முகப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அதையே பெயராக கொண்டிருந்தார்கள். இப்படி உணவு என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடை அல்லாஹ்வினால் நமக்கு நிரப்பமாக தினந்தோறும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவைகளை உண்டுவிட்டு நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே இது போன்ற உணவுகளை உண்ணுகின்ற பொழுது ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தும் கடைசியிலே அல்லாஹ்வை புகழ்ந்தும் தினந்தோறும் அதை வளமையாக கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய அல்லாஹ்வுடைய பரக்கத்தான அல்லாஹ்வுடைய அருட்கொடையான உணவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தினந்தோறும் தந்து கொண்டிருக்கிறார். அவைகளை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக உண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஹலால் ஹராமை பேணி உண்ணும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன் பிரகாரம் நாம் உணவை உண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவிலையும் சத்துக்களை நம்முடைய உடலிலே சேரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஹலாலாக்கி தர வேண்டும். அத்தகைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பரக்கத் என்பதாக சொன்னார்களோ, எதை அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதாக சொன்னார்களோ, அத்தகைய அருட்கொடை உணவுகளை உண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக ஹலால் ஹராமை பேணி இந்த துன்யாவிலே நாம் உண்ணக்கூடிய உணவை ஹலாலை மாத்திரம் உண்டு வளரக்கூடிய உடலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடல்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பொதுநலோடு நாம் உண்டு மற்றவர்களுக்கும் உண்ண கொடுத்து வாழக்கூடிய பெரும் பெரும் வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.